श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 684வது நாமாவளி. ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா. 1000 நாமாவளியில் ஒரு சில நாமாவளிலாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கும். ஸ்ரீவித்யா உபாசனையில் நிறைய பேர் வித்யான்னு பேர் வைப்பா. அது மாதிரி ராஜேஸ்வரின்னு பேர் வைப்பா. ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற பேர் அதிகமாக பாடலாம். இந்த நாமாவளி இந்த 1000 நாமாவளியில் இந்த ஒரு நாமாவளியை பிடிச்சிருந்தாலே போகிறோம். இந்த ஒரு நாமாவளி தர்ம அர்த்த காம மோக்ஷ 4த்தையுமே கொடுக்கும். இதுதான் இலக்கு. மனிதனுடைய இலக்கு என்னன்னா அறத்தை அறிவது. அம்பாள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கா. அப்படி வச்சு இப்போ தர்மம் அது இருந்தால் தான் நமக்கு துன்பம் வராது. தர்மம் நம்மை துன்பங்களிடமிருந்து பாதுகாக்கும். இப்போ ஒரு ராஜாவாக இருந்தான்னா அவன் அந்த நாட்டில் ராஜா அந்த பிரஜைகளுக்கு ஒருத்தருக்கு அடுத்தவா அடிச்சுக்காமல் துன்பப்படுத்தாமல், பிறருக்கு துன்பம் வராமல், தான் பிறருக்கு துன்பம் அளிக்காமல், பிறர் தனக்கு துன்பம் தராமல் வாழ்வதற்குரிய முறைகளைத்தான் சட்டம்னு சொல்கிறோம். பரஸ்பரம் ஒருத்தருக்கு உதவிக்கிறது, ஒருத்தருக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறது, அதுதானே. அப்போ அறம்ங்கிறது அரசு சட்டத்தில் தான் இருக்கு. அப்படி தானே. அம்பாள் அந்த வகையில் அறத்தை நிறுவுகிறாள். ஒரு அரசாங்கம் ஒரு தவறை எதிர்த்து கேட்கும். யாரோ 2 பேர் அடிச்சுட்டு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறான்னு போகாது. அரசாங்கம் அதை போய் நிப்பாட்டி கேட்கும். அதுக்கு தான் உரிமை இருக்கு, தர்மாதர்மத்தை சொல்கிறதுக்கு. அடுத்தது பாருங்க, அர்த்தம் அப்படின்னா செல்வம். இந்த நாமாவளியில் ஒரு ரகசியம் என்னென்னா, ராஜராஜன்னு குபேரனுக்கு பேர். இந்த குபேரன் மிகச்சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, சிவபெருமானுக்கு தோழன், மிக நெருங்கிய தோழன். சுந்தரர் ஒரு தோழன். அலகைப்பதியான் அப்படின்னு பேர் குபேரனுக்கு. ராஜராஜன்னா குபேரனுக்கு பேர். அந்த குபேரன் இந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தினுடைய குரு. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பார் அபிராமபட்டர். திரிபுரோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத். அந்த உபனிஷத்தில் ஸ்ரீவித்யா மந்திரம் என்னென்ன மாதிரி சொல்லப்படுறது, எதெல்லாம் ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக வரையறுத்திருக்கு. அதில் இந்த குபேரனுக்கு உரிய மந்திரமும் இருக்குது. இந்த குபேரனுக்கு உரிய ஸ்ரீவித்யா மந்திரத்தை உபதேசம் எடுத்துக்குது. ஸ்ரீவித்யாவிலேயே 16 எழுத்து மந்திரம், 15 எழுத்து மந்திரம், 9 எழுத்து மந்திரம், 3 எழுத்து மந்திரம், 5 எழுத்து மந்திரம், 7 எழுத்து மந்திரம், அது மாதிரி நிறைய இருக்குது ஸ்ரீவித்யாலேயே. அதில் ராஜராஜன் அதாவது குபேரனை ரிஷியாக கொண்ட மந்திரத்தை உபாசனை செய்கிறவர்கள் ராஜபோகமாக வாழ்வார்கள். ராஜபோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இக உலக வாழ்க்கையில் இந்த நாட்டை ஆள்ற ராஜா மாதிரி
எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறவா லோகத்தில் யாருமே இருக்க மாட்டா. ராஜா தான் முதல்ல எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிப்பான். அவனுடைய பரிவாரங்களாக இருக்கட்டும், வெற்றியின் புகழாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், ஆரோக்கியம், எல்லா நன்மைகளையும் அவன் ஒருவனே அனுபவிப்பான். அவ்வளோது சிறப்பு உண்டு. இப்போது ராஜராஜேஸ்வரி, ராஜராஜனுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் குபேர மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுறதுனால, குபேரன் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிவிட்டான் வள்ளுவன். அப்போ பொருள் உடைய குபேரனை வணங்கினால் அவனுக்கு அதை விட செல்வம் உலகத்தில் என்ன இருக்குது? இகலோக செல்வம் அனைத்தையும் தரக்கூடியவன் அம்பாளுடைய உபாசனையில். இது இருக்கிட்ட அப்போ தர்மம் முடிஞ்சது, அர்த்தம் வந்துடுது. அடுத்தது காமம் அப்படின்னு சொல்கிறோம். காமங்கிறது என்ன அப்படின்னா, விரும்பியதை நாம் வாழுகிற பொழுதுதான், விரும்பிய வாழ்க்கையை நாம் பெறுகிற பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியை அடைகிறோம். அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவது என்பது யாருக்கு சாத்தியம்? அனைத்து விருப்பத்தையும் திறந்தவன் சன்னியாசி, அனைத்து விருப்பத்தையும் அடைகிறவன் ராஜா. இப்போ சாமியே என்னவா இருக்குது, எப்படி தியானம் பண்ணியிருக்கான்னா, ராஜராஜேஸ்வரி இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அரசியாக இவளை சொல்லுவோம். ராஜாவுக்கெல்லாம் ராஜா, ராஜராஜேஸ்வரி அப்படின்னா ராஜாவுக்கெல்லாம் ராஜா அப்படி தானே, சக்கரவர்த்தின்னு சொல்கிறோமோ இல்லையோ. அந்த மாதிரி அம்பாளே இருக்கிறதுனால, அப்போ தர்மம், அர்த்தம், காமம் அப்படின்னா அனைத்து போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தியை அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள். உதாரணம் பாருங்க, மின்சாரமானது காற்றுக்குள்ளே வருது, அதாவது ஒரு ஃபேனுக்குள்ளே வருதுன்னா அது கொஞ்சம் காற்றாக வருது. அதே ஏசிக்குள்ளே அதே மின்சாரம் தான் குழுன்னு இருக்குது. அதே அயன் பாக்ஸுக்குள்ளே சூடாக இருக்குது. அதே லைட்டுக்குள்ளே தான் வெளிச்சமாக இருக்குது. அப்படி தானே, வெவ்வேறு பயன் வெவ்வேறு விதமாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி அம்பாளுக்கு சமஸ்த ஸ்வரூபம், அதில் ராஜராஜேஸ்வரிங்கிற ஸ்வரூபம், அவளே ஒரு உலகனைத்தையும் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே ஆளுகிற ஆண்மை பெற்ற ராஜாவா அந்த அம்பாளை தியானம் பண்ணுறதுனால சமஸ்த போகத்தையும் கொடுத்துருவா. வையம், துரகம், மதகரி, மாமகுடம், பெய்யும் கனகம், பெருவிளை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்த. ரொம்ப அழகாக சொல்கிறார். வையம் அப்படின்னா எவ்வளோ தூரம் நமக்கு பூமி லாபம் வருமோ அவ்வளோ. துரகம் அப்படின்னா வாகனம். இப்போ ஆசீர்வாதத்திலே சொல்லுவார், தன கனக வஸ்து வாகன. அது மாதிரி எல்லா சௌக்கியங்களையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வடிவம் இந்த ராஜராஜேஸ்வரியினுடைய வடிவம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், தர்மம், அர்த்தம், காமம். இதே மோட்சத்தையும் தரக்கூடியவள் யார் அப்படின்னா இதே ராஜராஜேஸ்வரி தான். அப்போது ஒரு மனிதனுக்கு தேவையான அறம், பொருள், இன்பம், வீடு என்று இலக்கியங்களிலே விளக்கமாக சொல்லப்படுகிற புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய வேத மெய்ப்பொருளான இந்த நான்கையுமே அருளக்கூடிய ஒரே ஒரு வடிவம் ராஜராஜேஸ்வரி. இந்த நாமாவளியை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாலே போகிறோம். இந்த நாமாவளிக்குரிய விஷயம் பாருங்க என்ன அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற அக்ஷரம் இருக்கோ இல்லையோ, இந்த அக்ஷரத்தில் பரம ரகசியம் மறைஞ்சிருக்கு. அம்பாளுடைய பஞ்சாட்சரமே இது உள்ளே இருக்குது. இது நாமாவளின்னு யாரும் சொல்லிட முடியாது, அதுக்குள்ளே அது மறைந்து இருக்குது. இதை சொன்னால் இந்த 4 விதமான புருஷார்த்தத்தையும் பெறலாம். அதனால தான் ராஜராஜேஸ்வரின்னு பேர் வைப்பா. ஒரு வறுமையும் வராது, ஒரு தீங்கில்லையேன்னு சொல்கிறார். பாதுகாப்பு, எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாக்கிறவன் அரசன். அப்போது இந்த ஒரே நாமாவளி நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னா போதும், சமஸ்த நன்மையும் நமக்கு கொடுத்துரும். அந்த ராஜராஜேஸ்வரி சுரூபத்தை நாம் வணங்கி தியானம் செய்து அனைத்து நலன்களையும் ஒருங்கே பெற பிரார்த்திப்போமாக. அயந்தர் மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.